ஹாய், வெல்கம் டு எஃபிரேட் சென்னை அண்ட் கரூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி புது வண்டி கிடையாதுங்க, பழைய வண்டிங்க. பட் பழைய வண்டி நான் குறைச்செல்லாம் சொல்ல, நல்ல ஹிட்டான வண்டி. ஒரு ஹுண்டாய்க்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த வண்டி, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரெட்டா. அதோட மார்க்கெட் வேல்யூ என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியலைங்க இப்போ இருக்க வண்டியோட காஸ்ட்டுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ப்ரோ அதை 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாங்க ப்ரோ. இதனால் நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் பிரான்ச்சுக்கு ஒரு 4-5 வண்டி வந்துச்சு. அது எல்லாமே அவங்க இப்போ தான் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு வண்டி அந்த ஆடியோ இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு லைட்டுக்கு நம்மகிட்ட வருது. அது எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு கேட்டால் 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கூட 2 லட்சம் 3 லட்சம் போட்டால் புது வண்டியே பேஸ் மாடல் வாங்கலாமே அப்படின்னா, இல்லை அதில் ஏதோ ஒன்று இருக்குது அந்த வண்டியில். நான் இவ்வளோ வேல்யூ ஜாஸ்தியாலாம் நான் டொயோட்டோ தான் பார்த்துருக்கேன். டொயோட்டோ இன்ஜின் வேல்யூ அதிகமாக ஓடும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஷாக்கிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கரெக்டாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறாங்க. அந்த வண்டியும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஹுண்டாய் நல்லா தான் வேலை பார்த்துருக்கீங்க, கொரோனா சொல்ல முடியாது. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்படி நம்மகிட்ட ஒரு கிரெட்டா வந்திருக்குங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிரெட்டா. இதில் ஸ்டாக்ல ப்ரொஜெக்டர்ஸ் வருது. பட் இந்த டைம் பீரியட்ல வந்த கிரெட்டா அண்ட் வெர்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொஜெக்டர்ஸ் உள்ள அதோட பவுல், அந்த ரிஃப்ளெக்டர் ப்ரொஜெக்டருக்குள்ள பவுல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பவுல் ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடும், ஒரு மாதிரி இச்சான மாதிரி ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் எத்தனை 300 வாட்ஸ் 400 வாட்ஸ் பல்ப் போட்டாலும் லைட் வெளிச்சம் வராது வெளியில். ஸோ அப்படி ஒரு கிரெட்டா தான் நம்மகிட்ட வந்துச்சு. ஸோ அவர் பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதில் ஹெட்லைட்டில் நம்ம ஸ்கைஃபை லேசர் ப்ரொஜெக்டர் தான் அப்கிரேட் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். பட் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இதுவே மற்ற வண்டிகளில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 90% ஆஃப் ப்ரொஜெக்டர்ஸ் வர வண்டிகளில் எப்படின்னா, ஒரு ஃப்ரேம் இருக்கும், அந்த ஃப்ரேமில் போய்ட்டு ப்ரொஜெக்டர் ஃபிட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஒரு பைபாஸ் ஃப்ரேம் செஞ்சுருவோம். ஸோ அந்த ஃப்ரேமுக்கும் நம்ம புதுசாக போகிற ப்ரொஜெக்டருக்கும் சாண்ட்விச் நடுவில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம் நம்ம டிசைன் பண்ணிவிடுவோம். பட் இங்கே எங்களுக்கு என்ன ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா, இது உள்ளே இருக்க அந்த ஃப்ரண்ட் கிளாஸ் அந்த இதை வெளில எடுத்தோம்னா, இதில் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய லைட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்கும். அது இந்த கார்னரிங் லைட்டு. இதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ப்ரொஜெக்டர் ஒரு கம்ப்ளீட் ப்ரொஜெக்டர்லேயே அதோட அந்த மேலே லாக்ஸ்லாம் இருக்கும், மவுண்டெல்லாம் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர் அந்த மூவ்மெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் அந்த லாக்கெல்லாம் மவுண்ட் ஆகிருக்கும். அது எல்லாமே ப்ரொஜெக்டர் அசம்பிளிலே இருக்குது. ஸோ அதாவது நம்ம ப்ரொஜெக்டரை தனியாக ஃப்ரேம் தனியாக எடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி மொத்தமாக ஒரு மெட்டல் அசம்பிளி. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரிங் லைட்டோட ரிஃப்ளெக்டர்ஸை மட்டும் ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய ஷாக். என்னென்னா, ஒரு இதை அப்கிரேட் பண்ணணுன்னா ஒன்று லோக்கலில் பண்ணுற மாதிரி அதை ஓட்டெல்லாம் போட்டு எம்சியில் போட்டு ஒட்டணும். நம்ம தான் அந்த மாதிரி வேலைலாம் பார்க்க மாட்டோமே. ஸோ இதை ப்ராப்பராக இன்ஜினியர் பண்ணி ஆகணும்னு சொன்னோன்னா, we are ரெடி. 3D ஸ்கேன் பண்ணி அதுக்கு நம்ம ப்ராடக்ட், அதாவது நம்ம செஞ்சுருக்க மாடல் ஃப்ரேமில் நம்மளோட ப்ரொஜெக்டர்ஸும் செட் ஆகும். அண்ட் அந்த ஒரிஜினல் கார்னரிங் லைட் இருக்கு இல்லையா, அந்த ரிஃப்ளெக்டரையும் டேரெக்டாக அதில் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ண முடியும். ஒரு கூட பொசிஷன் மாறாமல் சேம் பொசிஷனில். ஸோ நம்ம புதுசாக செஞ்சுருக்க ஃப்ரேம் டேரெக்டாக போய் அந்த ஒரிஜினல் சாக்கெட்ஸ், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லாக்கெட்ஸ்லேயே போய்ட்டு எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை நம்ம டிசைன் பண்ணி நம்ம ஸ்கைஃபை ப்ரொஜெக்டர்ஸை போட்டோம். ஸோ ஸ்கைஃபையோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸ்கைஃபை இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் கிளாஸ் ப்ரொஜெக்டர். அதாவது அது டாப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போகிறத விட அது ஒரு கிளாஸான ப்ரொஜெக்டருங்க. அதுலேருந்து வர லைட் அவுட்புட்டில் அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரொஜெக்டருங்க. அதாவது அந்த ஒரு கிளாஸ், அது நம்ம ஃபீல் பண்ணலாம், அந்த ஒரு ப்ரீமியம்னஸை ஃபீல் பண்ணலாம். ஒரு சில லைட்லாம் பார்த்தாவே அந்த லோக்கலாக தெரியும்ல, அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் இருக்கும் லைட் அவுட்புட்லேயே. ஸோ அந்த ப்ரொஜெக்டர் தான் இதுக்கும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், அந்த ஃப்ரேம்ஸ் நம்ம எப்படி டிசைன் பண்ணி அந்த பொசிஷனிங்லாம் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி ப்ராப்பராக எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமுமே தெரியாது. அதில் பழசு ஒரு மாதிரி பிளட்டாக ஒரு லென்ஸ் தெரியும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஸ்கைஃபை லேசரோட ஒரு க்ளீன் லென்ஸ் வித் ப்ளூ டிண்டட் கோட்டிங். ஸோ இதுதான் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். பட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு மான்ஸ்டர் தான் ஸ்கைஃபை. பழைய க்ளூலாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக சீலன் போட்டு பக்காவாக பேக் பண்ணி போட்டாச்சு. பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க, திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்கைஃபை லேசர் இட்ஸ் அ டாப் கிளாஸ் ப்ராடக்ட். ஸோ அதோட வீடியோவும் இப்போ பார்க்குறீங்க. ஸோ லோ பீம் அண்ட் ஹை பீம் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். லோ பீமே கம்ப்ளீட்டாக வைடாக ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது 6 லேன் ஹைவேல போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் போகும்போது உங்கள் சைடு டுவர்ட்ஸ் உங்கள் டேரெக்ஷனில் 3 லேன் இருக்கும். அந்த 3 லேனில் நீங்கள் சென்டரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது செகண்ட் லேனில் ஃபஸ்ட்டு லேனும் தேர்ட் லேனும் சேர்த்து இதை கவர் பண்ணி பக்கத்தில் இந்த மீடியன் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கவர் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு மானாவரியாக வைடாக இருக்குது. ஸோ இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எங்களுக்கே அப்படியே சிலிர்த்துரும். அந்தளவுக்கு வைடாக இருக்கும் நாங்கள் ஹைவேல அந்த டெஸ்ட் ட்ரைவ்லாம் போகும்போது. பட் சீரியஸாக எஃபிரேட் பில்லியனான ப்ராடக்ட்டுங்க, வேறு லெவல். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதோட அவுட்புட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சீரியஸ்லி கிரெட்டா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஓனர்ஸ், நீங்கள்
இந்த காரை நீங்கள் இவ்வளோ காசு போட்டு வாங்குறீங்க, இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வச்சுருக்கீங்க, அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டிங் அப்கிரேட் தேவைப்படுதுன்னா இந்த லைட்டை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் லைட்டிங் அப்கிரேட்னு சொல்லி அந்த காரோட லைஃப் முடிகிற வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இது ஹெவியாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட இந்த மாடல் கரெக்டாக இல்லை, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வச்சுருக்காங்கனாலும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு தெரியாமல் பல்ப் மாற்றி ஏமாந்துடுறாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா அந்த பெரிய பார் லைட் ஒன்று போட்டுக்கிறாங்க, பார் லைட்டுன்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க. ஒரு லைட்டுன்னு வரும்போது ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஸோ அந்த லைட்டோட பர்பஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் மற்றவங்க யாரையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் வண்டி யூஸ் பண்ண முடியும். இதை என்கொயரி பண்ணணும், உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் அட்டன் பண்ண முடியலை, இல்லை ரீச் சரியாக ஆகலை அப்படின்னா கூட வாட்ஸ்அப்பில் உங்கள் ஹெட்லைட்டோட பிக்சரோட டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத அனுப்பிச்சிட்டிங்கன்னா இமீடியட்டாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம டீம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவாங்க. எப்பயுமே புக்கிங் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் ஹசல் ஃப்ரீயாக உங்களுக்கு அவசரம் இல்லாமல் ப்ராப்பராக உங்கள் லைட்டை டெடிக்கேட்டடாக எங்களால் அப்கிரேட் பண்ணி தர முடியும். ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் இது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த கார் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த கார் வந்து இந்த லைட் வந்து உங்களுக்கு சேஃபான ஒரு டிரைவையும், ஒரு கான்ஃபிடென்ட்டான டிரைவ், ஒரு ஃபேமிலியை நீங்கள் எங்கே வேணாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக இருக்கும். எப்பயும் சொல்கிற மாதிரி Marvel Heroes dialogue, great power comes with great responsibility and your safety is our first priority. Thank you.